ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை அன்னவரையத்தால் பெற்ற அருட்பிரகாச சர்க்குணநாத திருவடியில் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூறும். நாம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 27வது பாடலில் பொன்வண்ண பூத முதல் தன்மை உண்மை அகத்தே பொற்புறமா கருவிளக்கம் பொருந்த வெண்மை சென்மை தன்வண்ண பசுமையோடு கருமை கலப்பாகும் தன்மையினில் தன்மயமாய் தனித்ததோர் முதலாய் மண்வண்ணத்து ஒளி உருவம் உயிர்ப்பினோடு தோன்ற வாழணு கூட்டங்களை அவ்வகை நிறுவி நடத்தவும் மின்வண்ண திருச்சபையில் ஆடுகின்ற பதத்தின் மெய்வண்ணம் புகழுவதார் விளம்பாய் என் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். பொன்வண்ண பூத முதல் தன்மை. மண்ணுள்தான் புதைந்துள்ளது உயரிய தங்கம். அதன் தன்மை தூய்மையானது, உயர்வானது. அதுபோல் மண்ணில் பிறந்த இந்த தேகம் பொன்னாக உயரக்கூடிய வாய்ப்புள்ளது. அதன் தன்மை குணம் மாற அது தூய்மையாகி மன ஒளி பெற்று பின் ஜீவ ஒளி கூடி ஆன்ம ஒளியானால் மிளிரும். உண்மை அகத்தே. அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது மனம், புறப்புறம் என்பது இந்திரியம். ஐயா அகவலில் ஆரியல் அகம்புறம் அகப்புறம் புறப்புறம் ஆரமுது எனக்கருள் அருட்பெருஞ்சோதி என்பார்கள். பொற்புறமா கருவிளக்கம் புறமாகிய பஞ்சபூதங்களாகிய மண்ணில் கரு உள்ளது. மண்ணொளி சக்திகள் மண்கரு சக்திகள் அன்னுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பார் அகவலில். மண்ணில் விளைகின்ற நெல்லில் கரு உள்ளது, அது சக்தியாகவும் உள்ளது. அகத்தே ஆன்ம சிற்றணு ஒளியாக உண்மை தன்மையாக உள்ளது. மண்ணில் பூக்கின்ற பூக்களெல்லாம் வண்ணங்கள் வேறு வேறாக உள்ளது, ஆனால் மண் ஒன்று. விண்ணில் வீசுகின்ற வானவிலில் 7 வண்ணம் உள்ளது. அது பொருந்த வெண்மை சென்மை தன் வன்மை பசுமையோடு கருமை கலப்போடு தன்மையில் தன்மையதாய் தனித்து அதற்கோர் முதலாய் என்றால் அது ஆன்மானு. மண் நிலை பெற்ற வண்ண ஒளி உருவம் உயிர்ப்பினோடு தோன்ற வாழணு கூட்டங்கள் அவ்வகை நிறுத்தும். பொருந்த வெண்மை மெய்ப்பதி ஒளி வடிவில் அமர்ந்த இடம் ஆன்மா. ஆணவமலம் எனது மட்டும் இருந்தது. எனதை போக்க வந்த ஆன்மா விருப்பு காரணமாக செம்மை கூடிவிட்டது. செம்மை கூடும் பொழுது கோபம் அதிகமாய் கண் சிவக்கும். விருப்பு காரணம் மனம். மனம் என்பது காற்றின் இயக்கம். தன்வண்ண பசுமையோடு மேலான இடம். தன்வண்ண பசுமையோடு மேலான இடத்தில் ஆன்மா உள்ளது. அகங்காரம் கூடியதால் தான் எனும் அறிவாகிய தகுமறிவு குறைந்ததால் பசுமையோடு கருமை கலப்பாகும். அதாவது ஆன்ம அறிவு இல்லாது போனதால் அறியாமையினும் கூறில் கூடி ஆன்மா கருத்து உள்ளது. இது எவ்வாறென்றில் ஒரு குளத்தில் பாசி படிந்தால் போல
இது படிக்கும் பொழுது குளத்தில் உள்ள தெளிவான நீரை இது மறைத்து விடுகிறது. அடுத்து தன்மையில் மேற்படி கூறப்பட்ட நிலையில் தன்மையதாய் ஆன்மாவுடன் கூடி தனித்ததோர் முதலாய் ஆன்மாவனு ஒளி, ஒளிக்குள் ஒளியாக இறைவன் இயற்கை உண்மை கடவுள் அனாதியாக உள்ளார். மண் வண்ணத்தோடு நிலைபெற்ற ஆன்மாவின் இயற்கை குணம் கருணை, அது ஒளி உருவம். ஆன்ம அறிவாகி உயிர்ப்பினோடு தோன்ற ஆன்மா இயக்க ஜீவன் காற்றை ஜீவித்து உயிர் வாழ்கிறது. வாழணு கூட்டங்கள் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராய் உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி ஒரு செல் அமீபா முதல் ஆன்மா அணு உள்ள மாந்தர் வரை அவ்வகை நிறுத்தி நடத்தும். இதனை மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்தில் புல்லாகி புழுவாகி புல்லாகி புழுவாகி மரமாகி பாம்பாகி விலங்காய் கல்லா மனிதராய் தேவராய் யார் எங்கே வாழ வேண்டுமோ அங்கே வாழ வைத்து மின்வண்ண திருச்சபையில் ஆடுகின்ற பதத்தின் மெய்வண்ணம் புகழுவதார் விளம்பாய் என் தோழி. 1000 கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பிரமாகாச சொருபரை நிலையை யாரால் கூற முடியும்? நம் பெருமான் அன்ன விரயத்தால் ஆற்றல் பெற்று அந்த ஆற்றலுடன் இறைவனுடைய பேராற்றல் வந்து கூடி எல்லாவற்றையும் கண்டு கழித்து கனிந்து உலக மக்கள் உய்ய வழி கூறுகிறார் நம் பெருமான். ராமலிங்காவயம்.